வணக்கம். நான் மருத்துவர் ஆல்வின் ஜேம்ஸ். இங்கே வடமலையான் ஹாஸ்பிட்டல் பிபி குளம் பிரான்ச் மதுரையில் இரைப்பை குடல் கணையம் சிறப்பு மருத்துவராக வேலை பார்க்குறேன். இப்போ நான் பேச போகிறது குடல் புழுக்கள் பற்றி பேச போகிறோம். இந்த மாதம் 10ஆம் தேதி நம்மளுக்கு சிறப்பு குடல் புழுக்கள் ஒழிப்பு தினமாக நம்ம கொண்டாடுறோம். அது யார் யாருக்கு முதல்ல அதிகமாக வரும், யார் யாருக்கு நம்ம அது வரும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன விதமான குடல் புழுக்கள் இருக்குது, அது என்னென்ன ப்ராப்ளமாக உடம்புல உண்டாக்கும், அதனோட விளைவுகள் என்ன, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, அதை நாள்பட கண்டுக்காமல் விட்டு அதோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் முடியுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல குடல் புழுக்கள் எதனால வருது? சுத்தமான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாத காரணங்கள்னாலையும், வெளியே போகும்பொழுது செருப்பு போடாமல் போகிறதுனாலையும், சில நேரங்களில் சாயில்ல இருந்து அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள் நம்ம கால் மூலியமாக மேலே ஏறி வரலாம். அந்த மாதிரி வரக்கூடிய கிருமிகள் பேர் வந்துட்டு சாயில் டிரான்ஸ்மிட்டட் ஹெல்மென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெல்மென்ட்ஸ் வந்துட்டு